மர்மதேசம். டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்கு. என்ன எஸ்விஎஸ், என்ன அப்படி பார்க்குறேன்? ஜிகே, வாட் இஸ் திஸ்? வேர் ஆர் தி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்? ஒரிஜினலா? சொல்லையா, என்னையா ஒரிஜினல்ஸ் எல்லாம் என்னாச்சு? ஒரிஜினல் அவங்கவங்கிட்ட கொடுக்க சொல்லி நீங்க தானே நோட் அனுப்பிச்சிங்க. நான் நோட்டு போட்டு அனுப்பிச்சேனா? என்னையா வளர்ற? அந்த நோட்டு இதோ இருக்கு சார். நோ நோ, நான் இப்படி போடல. சம்திங் இஸ் ராங். என்ன எஸ்விஎஸ், இது உன் கையெழுத்து தானே? இப்பெல்லாம் நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு உனக்கே தெரியல. அதனால தான் உன்னை குடிக்க வேண்டாங்கிற. நோ நோ ஜிகே, சம்திங் இஸ் ராங். சரி, இப்போ யார் யார்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு? சொல்லையா, நீ போ. எஸ்விஎஸ், இப்போ உன்னோட பினாமிகளாக இருக்கிறது நானும் நம்ம ஸ்டட் ஃபார்ம் மேனேஜர் ஜான்சனும் மட்டும்தான். அப்படியா? ஜான்சன் கிட்ட இருந்து உடனே அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிடு. அப்படியே உன்னோட டாக்குமெண்ட்ஸும் இம்மீடியட்டாக என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. யாருங்க வேணும்? அனிதாவை பார்க்கணும். சாருலதா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. மேடம், சாருலதான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? சரிங்க மேடம், உள்ள வர சொல்கிறேன். Hi, Annie. Hi, Charu. How are you? I'm fine. Office போலியா? இல்ல, லீவ் போட்டிருக்கேன். So, how's Madras life? டெல்லிக்கு மெட்ராஸ்க்கும் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஊர் தான் வேறு வேறு. மனுஷங்க எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஃப்ராட்ஸ். ராகேஷை இன்னும் நீ மறக்கல. யார் சொன்னது? இடியட். சரி, என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேண்டாம். How is it working with my father? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. சரியான ஃப்ராட்ரி உங்க அப்பா. என்ன சாரு, எனிதிங் ராங்? என்னத்த சொல்ல? நடந்த கொலையை கவர் பண்ணி நியூஸ் கொடுத்தா ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் எஸ்பிஎஸ் ஆளுங்க செத்தப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண சொன்னார். கேட்டால் இது ஏன் சேனல், இங்கே எல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும்னு சொல்கிறார். அப்பாவா அப்படி சொன்னாரு? ஆமாம், அவருக்கு இப்போ பயம். போலீஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற பயம். இப்போவாவது அவருக்கு புரிஞ்சா சரி. இப்படி சென்சேஷனலைஸ் பண்ணுறதுல பிரச்சனைகள் தான் அதிகமாகும்.
லோகு டெத் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுல யாருக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? 2 விஐபிஸ்க்கு நடுவில் நடக்கிற சண்டையில பலியாருங்க இவங்க. இது மூலமா அவங்கள பத்தி தெரிய வரும்ல. அரசியல்வாதிகள் சண்டை போட்டாதான் சண்டையா? இதெல்லாம் இல்லையா? அப்போது எங்கள் அப்பா இந்த கொலைகளில் இன்வால்வ் ஆகிருக்கிறதா நீ நம்புறியா? சாரி அனிதா, 2 பேரும் வெளிப்படையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறத பார்த்தா அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கலாம், ஆனால் அதுதான் உண்மையா? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்படி செய்தி வரும்போது தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அனிதா. இல்லை சாரு, இப்படி நியூஸ் வந்தால் 2 பக்கமும் எமோஷன்ஸ் தான் ஜாஸ்தியாகும். அதனால் குற்றங்கள் இன்னும் தூண்டப்படும். பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாரு அனிதா. அலர்ட்னஸ் கிரியேட் ஆகாது. அலர்ட்னஸ் யாருக்கு? குற்றவாளிக்கு. இது நீ சொல்கிற சமாதானம். உனக்கு ஓன் பேர் தான் பெருசு. எங்கள் அப்பாவுக்கு நியூஸை காட்டி சீப் த்ரில் க்ரியேட் பண்ணி ரேட்டிங்கை கூட்டுறது தான் முக்கியம். உங்கள் யாருக்குமே ஹெல்த்தி பப்ளிக் பெருசு கிடையாது. அவங்க மேலே ரியல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என்ன அனிதா, இதுக்கு போய் எமோஷ்னல் ஆகிட்டியே? என்ன பண்ணுறது? டெல்லியில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை பற்றி கேட்டிருந்தேன்னா நான் இவ்வளோ எமோஷ்னல் ஆகிருக்க மாட்டேன். உனக்கு அதை விட எங்கள் அப்பா, சேனல், நியூஸ் இதான் பெருசாக போச்சு. என்னடி ஹர்ட் பண்ணிட்டேனா? ஐம் வெரி சாரி. இல்லை, இட்ஸ் ஓகே. எப்படி இருக்காங்க என் பேரண்ட்ஸ்? நல்லா இருக்காங்க. நீ அவங்களோட இல்லைங்கிற ஒரே கவலை தான். சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. வில் யூ கம் வித் மீ? எங்க? அன்வரோட ஆஃபீஸ்க்கு. எதுக்கு? லோகு மர்டர் பற்றி சில விஷயங்கள் கேட்பாரு. உனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் எதுவும் இல்லையே? இல்லை. சொல்லுங்க. சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரே சாட்சி நீங்கள் தான். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் சில விஷயங்களை முடிவெடுக்க போகிறேன். நான் காரை விட்டு இறங்கி போகும்போது கொலைகாரன் பூமராங்க கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் லோகுவை ஷூட் பண்ணான். ஆர் யூ ஷுவர்? எக்ஸ்கியூஸ் மீ, பூமராங் அடித்தது நீங்கள் பார்த்தீங்களா? பூமராங் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெடி. எஸ்பிஎஸோட ஸ்டட் ஃபர்ம் மேனேஜர் ஜான்சனை பார்க்க சொன்னேன். பார்த்தீங்களா? இல்லை சார். போய் பாருங்கள். மிஸ் அனிதா, கொலைகாரன் எப்படி இருந்தா? கண்ணை தவிர அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு முழுக்க கருப்பு துணியால் மூடியிருந்தான். நீங்கள் டெல்லியிலேருந்து வர விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? அப்பாவுக்கு தெரியும், லோகுவுக்கு தெரியும், ஏன் சாருவுக்கும் தெரியுமே. இந்த விஷயம் TV9 ஸ்டாஃப் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாரு, உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை? ஞாபகம் இல்லையா? இல்லை மறைச்சிட்டியா? TV9 ஸ்டாஃப் தான் கொலை செய்யப்படுவாங்கன்னு ஃபோன் வந்தது. அனிதா TV9 ஸ்டாஃப் இல்லையே, அதான் சொல்லலை. அப்படியா? இவங்களை பிக்கப் பண்ண லோகுவோ இல்லை டிரைவரோ தானே போவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அவங்களும் TV9 ஸ்டாஃப் தானே. நான் ட்ரை பண்ணேன் அன்வர், பட் அனிதாவை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு லோகு போன விஷயம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். நிஜமா அப்போ அனிதா என் ஞாபகத்திலேயே இல்லை. ஓஹோ, அவ்வளோ பரபரப்புலையும் பாலுவை கேமராவை எடுத்துக்கிட்டு ஜீப்பில் ஏற சொன்னேன். அது ஞாபகத்தில் இருக்குது. முக்கியமான விஷயம் இது ஞாபகத்துக்கு வரல. இவளுக்கு ஜாப் கிரேஸ் மிஸ்டர் அன்வர். இதுக்கு தான் நான் இந்த கவரேஜ் நியூஸ் எல்லாமே யூஸ்லெஸ்னு சொன்னேன். நான் டெல்லியிலேருந்து வரப்போகிறது கொலைகாரனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தானே இப்போ உங்கள் கேள்வி, சந்தேகம் எல்லாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகல, ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போகிறீங்கன்ற விஷயம் கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஒன்று கொலைகாரம் உங்கள் TV9 இருக்கணும், இல்லை TV9 இருக்கிறவங்க கொலைகாரனுக்கு இன்ஃபார்மராக இருக்கணும்.
ஓகே, இன்னும் 5 மினிட்ஸில் உங்கள் ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிரும். சைன் பண்ணிட்டு போங்க. நில்லுங்க. யாரியா நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நான் யாரா? நீ யாருன்னு கேட்டா என்னையே யாருன்னு திருப்பி கேள்வி கேட்குறியா? செல்லையா செல்லையா? எல்லா ஐயாவையும் அனுப்பிச்சாச்சு. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா கற்றுங்க. ஓ, வெரி எஸ்விஎஸ் ஐசே. சார் உள்ளே இருக்கார். நான் சாரோட பர்சனல் செக்யூரிட்டி. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், அவர்கிட்ட என்ன பேசுன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டு வரேன். பர்சனல் செக்யூரிட்டி? ஜிகே ஜிகே வந்திருக்கேன்னு சொல்லுப்போம். சார், உங்களை பார்க்க ஜிகேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லவா? வர சொல்லு. சார் வாங்க சார். எஸ்விஎஸ் யாருவன்? கேட்டால் செக்யூரிட்டிங்கிறான். கொஞ்சம் கூட தராதரம் தெரியாதவனா இருக்கான். என்னையே வெளியே நிற்க சொல்கிறான். ரிலாக்ஸ் ஜிகே. டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கியா? இந்தா நல்லா பார்த்து. குட். நம்ம கைவிட்டு போன அந்த நிலத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். யார் இது? புதுசாக ஒரு செக்யூரிட்டி. என்னோட பாதுகாப்புக்காக நான் செக்யூரிட்டி போட்டிருக்கேன். இப்போல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல. எஸ்விஎஸ், நீ இப்படி சொல்றது என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னது? உன்னை இன்சல்ட் பண்றேனா? வாட் டு யூ மீன்? என்னோட செக்யூரிட்டிக்காக நான் ஒரு ஆளை போட்டா அது உனக்கு இன்சல்ட்டிங்காக இருந்தா ஐ கான்ட் ஹெல்ப் இட். அப்போ என் மேல சந்தேகப்படுறியா? அப்படி இருந்தா அதை நேரம் என்கிட்ட கேட்டிருக்கலாமே. நான் இப்போ யாரையும் நம்புற சூழ்நிலையில் இல்லை. இன்ஃபேக்ட் நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக என்னோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல நீ இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஓ, உன் கூட என்னை தவிர வேற யாரும் நெருங்கி பழகிற அளவுக்கு இல்லை. அப்போ என்னையே சந்தேகப்படுறியா? சந்தேகம், நம்பிக்கை ஒரு நாளில் ஒரு பொழுதுல யாருக்கும் வர்றதில்லை. நீ ஏன் இப்படி அழட்டிக்கிற? ரிலாக்ஸ், போய் உன் வேலையை பாரு. அப்புறம் ஜிகே, இனிமே என்னை பார்க்க வர்றதா இருந்தா வீட்டுக்கு வராத, ஆஃபீஸில் வந்து பாரு. சார், இவருக்கு நமக்கு பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள். 2 தட்டு தட்டி நம்ம வழி கொண்டு வந்துடுவோம். இடியட், மடத்தனமா பேசாத. ஜிகே is still my friend. எஸ்தர், நான் பேங்க் போயிட்டு வரும்போது குழந்தைகளை கூப்பிட்டு வந்துடுறேன். நீ மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்க, நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். குழந்தைங்களுக்கு பறிச்சா சாப்பாடு போட்டுருங்க. சரி. யார் வேணும்? மிஸ்டர் ஜான்சன். நான் தான். வாங்க. சிபிசிஐடி ஆஃபீஸ்லேருந்து வரேன். உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன சார் விஷயம்? உட்காந்து பேசலாமா? உங்கள் ஆஃபீஸ் போயிருந்தேன். நீங்கள் லீவில் இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயமா லீவ் போட்டிருக்கீங்க? சும்மா தான் சார். சும்மா? என்ன சார் விஷயம்? நல்லா உட்காருங்க. நான் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர், உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. அங்கமங்கலம் ஆண்டவரணத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு லேண்ட் இருக்குல்ல? அது எதுக்கு சார் கேட்குறீங்க? மிஸ்டர் ஜான்சன், சே எஸ் ஆர் நோ. இருக்கு சார். அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்க்கணுமே. அது எதுக்கு சார் உங்கள்கிட்ட காட்டணும்?
காரணம் அவசியம் சொல்லணுமா மிஸ்டர் ஜான்சன்? ஓகே, புறப்படுங்க. எங்கள் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசுவார். ஒரு நிமிஷம். ஹலோ, ஜிகே சார் இருக்காரு? ஜிகே இல்லை, நீங்கள் யார்? நான் ஸ்டெட் ஃபார்ம் மேனேஜர் ஜான்சன் பேசுகிறேன். சார்ட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும். ஜிகே இனிமேல் இங்கே வரமாட்டார். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணணுன்னா அவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எஸ்விஎஸ் சாரோட பர்சனல் செக்யூரிட்டி. ஹலோ, ஜிகே ஹியர். சார் நான் ஜான்சன் பேசுகிறேன் சார். ஓ ஜான்சன், என்னப்பா விஷயம்? சார் என்ன சார் என்னென்ன நடந்திருக்கு? நீ என்ன சொல்கிற? பாஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆ, யாரும் புதுசாக பர்சனல் செக்யூரிட்டின்னு ஃபோன் பண்ணுறான். நீங்கள் இனிமேல் வரமாட்டீங்கன்னு வேறு சொல்கிறான். ம், ஆமாப்பா. சரி, அதை விட நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. சார் இங்கே சிபிசிஐடி ஆஃபீஸர்னு யாரோ ஒரு ஆள் வந்திருக்காரு சார். அந்த இடத்து டாக்குமெண்ட்லாம் காட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாரு. என்ன சார் பண்ணுறது? ஓ அப்படியா? அதனால் என்ன, உண்மையை சொல்லிடு. சார் பாஸுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை? இதில் என்னப்பா பெரிய பிரச்சனை வரப்போகுது? அந்த லேண்டை உன் பேரில் வாங்கி கொடுத்தவரே அவர் தான். அதை அவரே திருப்பி வாங்கிட்டாரு. இதானே நடந்தது? ஆமாம் சார். இதில் மூடி மறைச்சா தான் ரொம்ப ஆபத்து. அப்புறம் லேண்ட் டாக்குமெண்ட்டை கொண்டா நீ பொய் சொல்கிற அப்படின்லாம் பிரச்சனை வரும். உனக்கு எதுக்கு வம்பு? சார் அப்போ உண்மையை சொல்லிட்டுமா? சொல்லிவிடு. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயப்படணும். நேர்மையாக இருக்கிறவன் எதுக்கு பொய் சொல்லணும்? ஆனால் உன் விசுவாசத்தை மட்டும் மறந்துடாத. பாவம் எஸ்விஎஸ் இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கான். ஓகே? சரி சார். சார் அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை சார். என் பாஸ் எஸ்விஎஸ்ட்ட தான் இருக்கு. நிஜமாவா? உண்மைதான் சார். அது அவர் வாங்கி கொடுத்தனாலும் திருப்பி அவரே வாங்கிட்டாரு. இது ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்ல? ஒருவேளை உள்ளே இருக்கோன்னு பார்க்கலான்னு போனேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே மிஸ்டர் ஜான்சன், வில் மீட் அகேன். சார் நான் ரெடி பேசுகிறேன். ஜான்சன் வீட்டு பக்கத்தில் தான் பேசுகிறேன். அந்த நில பத்திரம் இப்போ அவர்கிட்ட இல்லையா? எஸ்விஎஸ்ஏ திருப்பி வாங்கிட்டாரான். ஆமாம் சார். சார் அப்புறம் அனிதா பூமராங் ஹிட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். குமாரசாமி எஸ்விஎஸ் தான் கொலை பண்ணாருன்னு அன்வர் கிட்ட சொல்லியிருக்காரு சார். ஆமாம் சார், அதில் அவருக்கு சந்தேகமே இல்லை சார். ஓகே சார், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுறேன் சார். அப்புறம் அந்த பேமெண்ட்டு ஓகே சார். தேங்க்யூ சார்.